எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் சுந்தர்சி இயக்கத்துல நம்ம தமன்னா, ராஷிகண்ணா, யோகி பாபு, நம்ம டிவி கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிச்சு ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற மூவி அரமனை படத்துடைய பார்ட் 4. இந்த வருடத்துடைய முதல் தமிழ் மூவி பிளாக் பாஸ்டர்னா அது இந்த அரமனை படத்துடைய பார்ட் 4 மட்டும்தான். உலக அளவில் 100 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் வந்து ஒரு பயங்கரமான வசூல் சாதனை பண்ணியிருக்கேன். இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை யாரு தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய போட்டி. ஃபைனலா ஒரு மிகப்பெரிய விலை கொடுத்து நம்ம டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் இந்த படத்தை வாங்கி முடிச்சிட்டாங்க. அக்ரிமெண்ட் எல்லாமே சைன் ஆயிடுச்சு. ஜூன் முதல் வாரம் உங்களுக்காக இந்த படம் எக்ஸ்க்ளூசிவா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதாவது வர வெள்ளிக்கிழமை இந்த படம் இப்போதைக்கு டிஸ்னி பிளஸ்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதுல குறிப்பா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயுமே டப் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம டிஸ்னி பிளஸ் இந்த விஷயத்த அதிகாரப்பூர்வமா சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மே 31 இந்த அரமனை படத்துடைய பார்ட் 4 இந்திய டப் பண்ணி தியேட்டருக்கு கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு இந்த படம் இந்தியிலுமே தியேட்டர்ல வெளிவந்துருச்சு. அங்கேயுமே இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதுல குறிப்பா ஈவினிங் அதுக்கடுத்து நைட் ஷோ ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ். எல்லா தியேட்டருமே ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல் ஆகுற நிலைமைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 70% ஆக்குபன்சியோட இந்த அரமனை படத்துடைய பார்ட் 4 உடைய இந்தி டப்டு வெர்ஷனுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படம் இந்தியிலுமே ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிடுச்சு. அவங்களுமே கிரிஞ்சி படத்தை பார்த்தா நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க போல இருக்கேன். ஆனா பர்சனலா எனக்குதான் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகல. அது அப்பாற்பட்ட பிரச்சனை. சோ உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்ப இந்தியிலுமே இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குன்னா லைஃப் டைம்ல ஒரு 120 இல்ல 130 கோடி வசூல் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.